வித்யாஸ்ரீ சுப்ரமணியம் தாட் ஃபார் த டே. ஒரு காலேஜ் நடந்துகிட்ருக்கு. காலேஜ் நடக்கும்போது ஒரு பையனுக்கு ஒரு பொண்ணு மேலே ஒரே அட்ராக்ஷன். அந்த பையனுக்கு அந்த பொண்ணை பார்த்தாவே காதல். தன்னை வந்து கண்டெய்னே பண்ண முடியல. அவன் என்ன பண்ணுறான், ஒரு நாள் பிளான் பண்ணி அவன் போய் ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்க்குறான். அந்த ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கே அவன் ரொம்ப டைம் எடுத்துக்கிறான். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் வந்து அந்த ரசிக்கிறதே நிறுத்தவே முடியல. அப்புறம் ஒரு மாதிரி எல்லாம் இதெல்லாம் தைரியத்தெல்லாம் கேதர் பண்ணி இவங்க எல்லாம் டூர் போவாங்க. டூர் போகும்போது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்கும். அந்த ஃபால்ஸ் கிட்டே போய் இவன் வந்து பயங்கரமாக பிளான் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுவான். ப்ரப்போஸ் பண்ணோன்னே இந்த பொண்ணு இந்த மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு, நீ எனக்கு ரொம்ப நாளாக உன் மேலே சந்தேகம், நீ ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறேன்னு எனக்கு நினச்சேன், ஆனால் இங்கே வந்து நீ பண்ணுவேன்னு நினைக்கல. ஓகே பண்ணுற, ஆனால் நீ பண்ணுற ப்ரப்போஸை நான் ஏற்றுக்கணுமான்னு நினைக்கிறியா அப்படின்னு. ஆமாம், நான் உன் மேலே ரொம்ப காதல் வச்சுருக்கேன், நான் ரொம்ப சின்சியராக உன்னை லவ் பண்ணுறேன், தயவுசெய்து என்னோடய காதலை ஏற்றுக்கோ அப்படின்னு அவர் சொல்கிறார். உடனே இந்த பொண்ணு சொல்லிச்சான், உன்னோட காதல் ஏற்றுக்க முடியும், ஆனால் நீ ரொம்ப ஏழ்மையான குடும்பத்து வரேன்னு எனக்கு உன்னை பார்த்தாவே தெரியுது. என்னோட மாத செலவே எவ்வளோ ஆகும் தெரியுமா? உனக்கு வந்து உன்னால் வந்து என்னை வச்சு மெயின்டைனே பண்ண முடியாது. நீ கண்டிப்பாக வந்து நான் வந்து உன்னோட காதலை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிடுது. உடனே இந்த பையன் வந்து ரொம்ப சோகமாக போயிடுறான். சோகமாக போயிட்டு பல வருஷங்கள் கடந்து போயிட்டு ஒரு பிரிட்ஜ் மேலே அவர் வந்து அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த பொண்ணும் எதேச்சியாக வந்தோடனே அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு, ஹலோ நீ எப்படி இருக்க அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த பையன் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. இந்த பொண்ணு வந்துட்டு, ஓகே நல்லா இருக்க, ஆனால் நீ பாரு, நீ வாழ்க்கையில் முன்னேறவே முடியல, நீ திருப்பி அதே நிலைமையிலேயே தான் இருக்க. நான் வந்து என்னோடய வாழ்க்கை வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, நான் வந்து ரொம்ப பணக்கார ஒரு ஆளை கல்யாணம் பண்ணியிருக்கேன், அவர் வந்து ரொம்ப நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம், எனக்கு நான் நினச்சது எல்லாமே வாழ்க்கையில் கிடைக்குது, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். நீ ஆனால் பாரு, இத்தனை வருஷம் கழிச்சு இப்படியே தான் இருக்கேன், நல்லவேளை நான் கரெக்டான சாய்ஸ் பண்ணேன், நான் உன்னை கல்யாணம் பண்ணாமல் நான் வந்து ஒரு பணக்கார கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இவர் வந்து ஒன்றும் சொல்லாமல் அப்படியே சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வருவார். ஹஸ்பண்ட் வந்தோடனே போகலாமா அப்படின்னு கேட்டோடனே, இருங்க நான் ஒருத்தவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோடனே இவர் அந்த பொண்ணு கூப்பிடுது, அந்த காலேஜ் மேட்டை கூப்பிட்டு, பாரு வாங்க நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, இதுதான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இன்ட்ரடியூஸ் பண்ணோடனே அந்த ஹஸ்பண்ட் அப்படியே ஷாக்கிங்காக பார்த்து, இவர் யார் உனக்கு தெரியுமா அப்படின்னு அந்த பொண்ணை கேட்குறாரு. ஆமாம், இது நாங்கள் கூட காலேஜில் படித்த ஒரு காலேஜ் மேட் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இல்லை, இவர் தான் என்னோட கம்பெனியோட ஓனர், இவர் தான் என்னோட பாஸே நீ எனக்கு அறிமுகப்படுத்துறியா அப்படின்னு சிரிச்சுட்டு அவர் வந்து போகிறாரு. உடனே இந்த பொண்ணு அப்படி ஷாக்கிங்காக அவரை பார்க்குது. அந்த காலேஜ் மேட் வந்து இந்த பொண்ணை வந்து ஒன்றுமே பார்க்கல, ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு அவர் நடந்துடுறாரு. இந்த பொண்ணு பயங்கர ஷாக் ஆகி, நம்ம வந்து ஒரு ஆளை வந்து முதலையே என்னன்னு சொல்லிட்டு தெரியாமல் எடை போட்டோம், ஆனால் நான் வந்து கடைசியில் பார்த்தா ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவர் தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன், நான் ரிஜெக்ட் பண்ணவர் வந்து ஒரு கம்பெனியே வச்சுருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திங்க் பண்ணிட்டு போகுது. ஸோ யாரை பார்த்தாலுமே லேசாக நம்ம எடை போடக்கூடாது. ஓகேயா?